மின்சார திருத்த விதிகள் தொடர்பான தமிழக அரசின் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சில குறைகளை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு மேலே சில குறைகளை சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்ப்போம். மின்சாரத்தை காசு கொடுத்து வாங்க முடிஞ்ச பணக்காரர்களுக்கு ஏன் விலைக்கு இலவசமாக கொடுக்குறீங்க? 100 யூனிட் மின்சாரம் இருக்குது இல்லைங்களா, அதை ஏன் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு நேரடியாக கேட்டிருக்காரு. அது கேட்டிருக்கலாம், அப்படி தான் கேட்குறாரு. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அதை சொன்னவர் அடுத்தது வேறு விஷயத்துக்கு தான் வர இருப்பாருங்களேன். இலவச உணவு யாருக்கு தராங்க தமிழ்நாட்டில்? குழந்தைகளுக்கு. காலை உணவு, மதிய உணவு, சத்துணவு இதெல்லாம் குழந்தைகளுக்கு தான் தராங்க. அடுத்து இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இலவச வேட்டி சேலை, இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுனால பல்லாயிரக்கணக்கான தறி நெசவாளர்களுக்கு தான் நல்லது. அது வாங்குறது எனக்காக பெரிய நல்லது இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு வேட்டி சேலை வாங்குறதுனால ஒரு 1000 ரூபா வரும்னாக்கா அது நெசவாளர்களுக்கு போய் சேருது. அதெல்லாம் குறை சொல்லியிருக்காரு. அப்புறம் இலவச சைக்கிள் கொடுக்குறதுக்கு குறை சொல்கிறாரு. இலவச சைக்கிள் யாருக்கு தராங்க? அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் தராங்க. இதெல்லாம் குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரோட வாழ்க்கை தரம் உயர் நடுத்தர வர்க்கத்தில் இருக்குது. அவரோட வாழ்க்கை தரம் இந்து மதத்தில் சமூகத்தில் மேலெடுக்கிலேருந்து வந்திருக்காரு அந்த நீதிபதி. அதனால் அவருக்கு கீழ்த்தட்டு மக்களோட வலிகள், வேதனைகள், அவரோட கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே தெரியல. ஏழை பணக்காரங்க இவ்வளோதான் அவருக்கு தெரியுது. அதனால் இவர் பேசியிருக்காரு. இதை வன்மையான கண்ணுக்கு தேவையில்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே எந்த விதமான சமூக நீதியும் கடைபிடிப்பதில்லை. ஆனால் சமூக நீதி இல்லாத இடத்துல இப்படிப்பட்ட அப்சர்வேஷன்ஸ், பார்வைகள் தான் வரும்.